ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்ஸ்ரீ சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பூரி சப்பாத்திக்கெலாம் ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு கடாய் கொஞ்சம் ஹீட் ஆனவுடனே 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனவுடனே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் நீல வாக்கில் இந்தமாரி. அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகா ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கொஞ்சம் வதங்கினோடனே தக்காளி 2 தக்காளி எடுத்து அதையுமே கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி அதையுமே போட்டு வதக்கி நல்லா வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கினோடனே எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு குக்கர் ஒன்று வச்சு குக்கர் நல்லா ஹீட் ஆனவுடனே நான் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனவுடனே இந்த ஹோல் ஸ்பைசி மசாலா பட்டை லவங்கம் இந்த சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிச்சிக்கோங்க. பட்டை லவங்கம்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சவுடனே நான் ஒரு மீடியம் சைஸ் ப்ரக்கோலி நல்லா சுட தண்ணியில் போட்டு கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே போட்டு ஸ்லோவில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வதக்கி விடுங்க. மூடி போட்டு மூடி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம 10 நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பீஸ் தேங்காய் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அது கூடவே நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி அதையுமே போட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரக்கோலி கூடவே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு குருமாவுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதையுமே போட்டு நல்லா ஒன்றுபட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து காரத்துக்கு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் அதை ஆட் பண்ணியிருக்கேன். அதையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குருமாவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமா வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 பேருக்கு செய்கிறதால எனக்கு 1 டம்ளர் தண்ணி போதுமானது. ஸோ அதனால் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வர ஸ்டேஜில் குக்கரை ஒரு மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்து சப்பாத்தி பூரி கூட வச்சு சர்வ் பண்ணோன்னா சூப்பரான ப்ரக்கோலி குருமா ரெடி. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். இது குழந்தைங்களுக்கு ப்ரக்கோலி ரொம்பவுமே ஹெல்த்தி, பெரியவங்களுக்கும் ஹெல்த்தியானது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.